ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தான். அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலருங்க. கண்டிப்பாக அந்த பழத்தை வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ரிச்சு ப்ரோட்டீன் உள்ளது. நம்ம எவ்வளவோ நொறுக்கு தீனி தின்றதுக்கு இது மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸை வாங்கி நீங்கள் ஜூஸ் ஆட்டை போட்டு கொடுக்கலாம், ஐஸ்கிரீம் மேக் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்கலாம். இதாங்க வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டு நான் மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து இழுத்து குச்சி வச்சு நல்லா கட்டி நீளமாக விட்டு வளைச்சி விடணும். அதே மாதிரி பூக்கள் வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நுனி பகுதின்னு சொல்லுவாங்களே, அதை ரெண்டாக கட் பண்ணி வளைச்சி வச்சிடணும். அப்போ அது வந்து இந்த சீசனில் வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்து காய்கள் வந்து விடுங்க. எனக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. பெரிய செடியை வந்து கட் பண்ணி ப்ராபகேஷன் பண்ணினேன். அதனாலுமே என்னமோ எனக்கு இந்த வருஷம் காய் வைக்கலை. இல்லாட்டி 2 இயர்ஸாக எனக்கு வந்து ஒரு 5 பழம் கூட எனக்கு கொடுத்துரும் 3 வாளியிலது. இந்த வருஷம் அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் போய் நான் ட்ராகன் ஃப்ரூட்டே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா என் செடியில் வந்து இந்த வருஷம் காய்கள் வரலை, என்னன்னு தெரியலை. சத்துக்கள் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இது ஒரு பழம் வந்து 40 ரூபாங்க. இந்த அதிகமாக விலை விற்கிறனால தான் நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து மாடியிலே வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். பட் வந்து எனக்கு 5 வருஷம் வளர்த்ததில் வந்து 4வது வருஷம் வந்து எனக்கு ஈல்டு கொடுத்துச்சு. பட் இந்த வருஷம் என்னான்னு தெரியலை, சத்துக்கள் கம்மியாயிடுச்சா என்னான்னு தெரியல. பட் எனக்கு ஈல்டு வந்து கொடுக்கல. பட் சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா ரிச்சு கலோரின்ங்க. அவ்வளோ ஒரு கலர் வந்து அட்ராக்ஷனு. இதில் வந்து ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்கலாம், ஜூஸ் மேக் பண்ணலாம், ஐஸ்கிரீம் மேக் பண்ணலாம். சும்மா வெறுமனே வந்து இப்படி ஸ்கியூபாட்டை எடுத்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே சாப்பிட்ருங்க. அவ்வளோ ஒரு லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கும். நம்ம இதில் வந்து ஸ்கியூபாட்டை எடுத்து கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டுச்சுக்க. அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜூஸ் போட்டு, அப்புறம் மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க. இதுக்கு தேவையானது ட்ராகன் ஃப்ரூட் 2 பழம் எடுத்துக்கிட்டேன். எடுத்து நம்ம மில்க் வந்து ஒரு டம்ளர், நல்ல பெரிய டம்ளர் அளவு காய்ச்சின நாட்டுப்பால் தான், பசும்பால் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து நம்ம ஜீனி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறணும். இதில் வந்து நல்ல கலர் கொடுக்கணுன்னா நம்ம லைட்டாக எப்போயாச்சும் ஜீனி சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கலாம். ரெகுலராக வந்து சேர்க்காமல் நாட்டு சக்கரை வந்து நான் இதில் ட்ரை பண்ணேன். ஜீனி கொஞ்சமாக போட்டு இதில் மில்க்கு நான் ஆட் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி அப்படியே அதில் ஐஸ் க்யூப் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஐஸில் வச்சு கூட ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வெயிலுக்கு ஜில்லுன்னு குடித்தா இங்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த பழம் வந்து ஐஸ் க்யூபாக எடுத்து கொடுக்கும்போது சாப்பிடல. பட் இந்த மில்க்கு ஜீனி மில்க் ஷேக் மாதிரி இதில் வந்து வெனிலா எசன்ஸு ஒரே ஒரு சொட்டு ஊற்றுனீங்க, அவ்வளோ ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க. இதில் கொஞ்சோன்னு கட் பண்ணி போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா நைஸாக அரைச்சேன்னு பாருங்களேன், கலரு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனான கலருங்க. கண்டிப்பாக நீங்கள் நொறுக்கு தீனியை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரே ஒரு ஃப்ரூட்ஸு 40 ரூபாங்க வாங்கி ஒரு 2 பழத்தில் எத்தனை ஒரு 7 பேர் குடித்தாங்க. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளரில் ஒரு பால் 1/2 லிட்டருன்னு கூட வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால், 2 ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. உள்ளுக்குள்ளே வந்து நல்ல எம்மியான கலர். இது நல்ல ஒரு பிங்க்குங்க. நான் வந்து ஒரு செகண்ட் டைம் இதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கேன். அவ்வளோ கலர்ஃபுல்லானது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடாது. அதுலேயே கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்கியூப் எடுத்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு ஊற்றி கொடுத்தீங்க. அப்போ விரும்பி இந்த ஸ்கியூப் எடுத்து கொடுத்தம்போது சாப்பிடாதுங்க. இப்படி மில்க் ஷேக் மாதிரி கலர்ஃபுல்லாக இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நட்ஸு போட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து சப்தா விதைகள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் போட்டு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாக சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும்போது இது ஒரு கள்ளி செடியை சேர்ந்தது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரிச்சு ஒரு ப்ரோட்டீன் இருக்கிறது, ஆரோக்கியமானது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸை ட்ராகன் ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸாக போட்டு கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் மாடி தோட்டத்திலே வந்து ஈஸியாக வளர்க்கலாம். கட்டிங் மூலமாக ஈஸியாக வளர்க்கலாம். ஏற்கனவே வந்து அந்த பூக்கள் பூத்தது பழங்கள்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதை லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்களும் அந்த பூக்களையும் அந்த ஃப்ரூட்ஸையும் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக புதுசாக வர்றவங்க ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸு மில்க் ஷேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வீக்லி 1 டைம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு மில்க் ஷேக் மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க வந்து நம்ம நொறுக்கு தீனியை மறந்துட்டு இயற்கையான முறையில்
கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான மில்க் ஷேக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. அவ்வளோ ஒரு கலருங்க. மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.